வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கனடாவில் வந்து பாப்புலரான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா எட்மான்டனில் நடக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். எட்மான்டன் அப்படிங்கிறது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய அல்பர்ட்டாவுடைய கேபிட்டல். ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு யார் இந்த ஆண்டு சிறப்பு விருந்தினராக வரப்போறா அப்படிங்கிற ஒரு ரிவீல் பண்ணாங்க நேற்றுக்கு. கமல் ஹாசன் இஸ் கம்மிங் டு எட்மான்டன். Join us the Indian Film Festival of Alberta 2025 September 6th 3:30 p.m. Winsphere Center. அது என்னன்னா, we are honored to welcome the legendary actor and Rajya Sabha MP Kamal Haasan to Edmonton for this year's Indian Film Festival of Alberta. Join us on September 6th அப்படின்னு சொல்லி for this unforgettable evening அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தது. இந்த செலிபிரிட்டி ரிவீல். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, கமல்ஹாசன் அண்ட் சிவகார்த்திகேயன் ஆர் கம்மிங் டு எட்மான்டன். அதான் ஜாயின் அஸ் அன் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி 3:30 p.m. வந்து கமல்ஹாசன், செப்டம்பர் 7ஆம் தேதி 5 p.m. வந்து ஃபியூச்சரிங் சிவகார்த்திகேயன். ஸோ இதுதான் புக் யுவர் டிக்கெட்ஸ்ன்னு போட்டு அதற்கான செலிபிரிட்டி ரிவீலை வந்து நேற்று பண்ணாங்க. தனியாக பண்ணியிருக்காங்க. தனியாக கமல்ஹாசன் இது ரிவீல் தனி, அது தனி, ரெண்டு பேர் சேர்த்து ஒரு இது தனி பிக்சர் தனியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ செப்டம்பர் 6ங்கிறது கமல்ஹாசனுடைய ஸ்பீச், அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும் அங்கே. அதை நம்ம பார்ப்போம் செப்டம்பர் 6 வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு. பார்லிமெண்ட் நாயகன் கமல் அப்படின்னு சொல்லி விகடனில் வந்து ஒரு இது எழுதியிருக்காங்க. அதில் என்னென்னா, அரசியலில் தீவிரமாக இருப்பதால் அன்பறிவு இயக்கும் படத்திலும் தயாரிப்பிலும் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறார் கமல். நாடாளுமன்றத்தில் நிறைய புது நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். எல்லோரும் சகஜமாக சினிமா குறித்து விவாதிப்பதையும் வீடுகளுக்கு விருந்துக்கு கமலை அழைப்பதையும் பார்க்க முடிகிறது. அதில் கமல் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார். கமல் பலமொழி வித்தகர் என்பதால் சந்திப்புகள் எளிதாக இருக்கிறதாம். பார்லிமெண்ட் நாயகர் அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க. நன்றி ஆனந்த விகடன். எம்பி கமல்ஹாசன் ஆனதுக்கு பிறகு அது சம்பந்தமான கேள்வி என்னன்னா, சினிமாவில் கமல், நாடாளுமன்றத்தில் கமல், இரண்டில் எது சிறப்பு? தங்கம் எங்கே இருந்தாலும் தங்கம் தான், அது எப்போதுமே பொக்கிஷம் தான். சினிமாவில் இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் சரி அப்படின்னு பதில். பிரமாதமா இருக்கு அந்த பதில். ராஜ்யசபால நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர், அதாவது மான்சூன் செஷன் சொல்லுவாங்க, அது வந்து நிறைவடைந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த செஷன் கம்ப்ளீட்டாக ஓவர். இனிமேல் சென்னையில் தான் இருப்பார். ஏன்னா அவர் அந்த ஏர்போர்ட்டில் செஷன் முடிஞ்சு சென்னையில் வந்தப்போ தான் நேற்றுக்கு அந்த கேள்வி கூட கேட்டாங்க. விஜய் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட பொழுது தான் கமல் வந்து அந்த பதில், பெருந்தன்மையோடு அந்த பதிலை சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நாடாளுமன்றத்தில் நிறைய புது புது ஆட்களோட பழகிறார், புது எம்பிகளோட பழகிறாரு, அவங்க விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்லாம் எழுதியிருந்தாங்கல்ல. அதில் வந்து அல்தாஃப் மம்மு அப்படின்னு ஒரு எம்பி அவர் போட்டிருந்தார் கமல்ஹாசன் அவர்களோடு, தலைவர் கமல் அவர்களோடு ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்மூத் அண்ட் சக்சஸ்ஃபுல் மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் 2025 கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ இன்னுமே படப்பிடிப்பு சம்பந்தமான தகவல்கள்லாம் வரும். ஏன்னா 24th ஒரு தகவல் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். எல்லாம் அது சம்பந்தமாக பல்வேறு தகவல்கள் வந்திருக்கு. எல்லாருமே அந்த தகவல் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே, ட்ராக்கர்ஸ், அது சம்பந்தமா ஆகஸ்ட் 24th அறிவிப்பு வருங்கிறாங்க. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் இது சம்பந்தமா, இந்த படம் சம்பந்தமாக 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24th நாளைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் நாளைக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம ஆவலோடு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அன்பே சிவம் படம் குறித்து ஏராளமான பேர் பாராட்டி சொல்லியிருக்காங்க. அதில் லேட்டஸ்டாக இணைந்தவர் வந்து அஜு வர்கீஸ், மலையாளம் ஆக்டர் டைரக்டர். அவர் வந்து என்னென்னா, அன்பே சிவம் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம். அந்த மூவி வந்து வேர்ல்டு மெசேஜ் இன் இட் செல்ஃப் அபவுட் ஹியூமானிட்டி, அதாவது மனித நேயம் குறித்த ஒரு மிக முக்கியமான படம். அதாவது கமல்ஹாசன் கேரக்டர் அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஸ்பீக் ஸோ மச் அபவுட் ஹியூமன். Most importantly, I love Kamal sir's letter at the end. The climax
அண்ட் யார் யார் சிவம் சாங்கு, அதாவது குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் ஒரு லெட்டர் படிப்பார்ல, பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரம் என்றும் ஒரு நிலையே இருப்பதில்லைன்னு சொல்லி ஆரம்பித்து அப்படி ஒரு நிலையில தான் நான் என் தம்பியை சந்தித்தேன், அவருடைய கனிவும் பரிவும் அப்படியே சொல்லி அப்படி முடிச்சுட்டு அடுத்த வினாடி ஒளிந்திருக்கும் ஆச்சரியம் இவ்வுலகத்தில் ஏராளம் அப்படின்னு கொண்டு போவார்ல, அதுதான் அந்த அடுத்த வினாடி ஒளித்திருக்கும் ஆச்சரியம். வாட் நெக்ஸ்ட்னு தெரியாத வரைய தானே லைஃப் சுவாரஸ்யம். எல்லாமே நாளைக்கு இதுதான் நடக்கும், அடுத்த நாள் இதுதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்புறம் லைஃப்ல என்ன சுவாரஸ்யம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்புறம் அந்த கம்யூனிஸ்டுகளுக்கே உள்ள சிந்தனை என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சேக்குவாரா அப்படின்னா அவர் பிறந்தது ஒரு நாடு, ஆனால் அவர் வந்து எந்தெந்த நாட்டிலெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் போய் புரட்சி செஞ்சு அந்த அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளெல்லாம் அவர் மீட்பதற்காக ஹெல்ப் பண்ணார். அப்படி அவர் வந்த ஒரு நாடு தான் கியூபா. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு போனார், கடைசியில் அவர் அந்த போராட்டத்தில் இறந்து போனார். ஸோ அந்த மாதிரி நல்ல சிவம் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இஷ்யூவோடு அவர் முடிஞ்சு போகிறது கிடையாது. அடுத்தடுத்து வேற எங்கெங்கெல்லாம் அவருடைய தேவை இருக்கோ அவர் போறாருங்கிறது தான் அந்த கதையுடைய அடிநாதம். அதை பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு ஜேர்னியை மட்டும் காமிக்கிறாங்க, அந்த ஒரு ஜேர்னி அது எப்படி முடியுது, அந்த அவங்கெல்லாம் எவ்வளோ ஹாப்பி ஆகிறாங்க, அந்த செக்கு வந்தோடனே அந்த இது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்கெல்லாம் அதுக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் அடுத்த ஜேர்னிக்கு கிளம்பிடுறாரு. கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட் கிளைமேக்ஸ். ஒரு மழை பெஞ்சிருக்கக்கூடிய ஒரு சாலை, அதில் வந்து நல்ல சிவமும் அந்த நாயும் சேர்ந்து போகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸை. சான்ஸே கிடையாது, அதான் பெஸ்ட் கிளைமேக்ஸ். உலகநாயகன் கமலஹாசன் நடிக்க வேண்டிய படங்கள், அதாவது பிளான் பண்ணி எடுக்காத படங்கள்னு நிறைய இருக்கு, ஏராளமான படங்கள் இருக்கு. ஏன்னா அவருடைய கெரியர் அப்படிங்கிறது வந்து 60 வருடங்களுக்கு மேல, 65 வருடங்களுக்கு மேல இருக்கிறதுனால கோகுலம் கோபாலன் கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, திப்பு சுல்தான் படத்தை எடுக்கணும்னு அவர் பிளான் பண்றாரு. அதாவது 2011 செப்டம்பர் 2011 அக்ளைம்டு ப்ரொடியூசர் கோகுலம் கோபாலன் அவர் என்னன்னா, ஒன் ஆஃப் இஸ் மோஸ்ட் ஆம்பிஷியஸ் வெஞ்சர்ஸ், எ மல்டிலிங்குவல் ஹிஸ்டாரிக்கல் எபிக் ஆன் த லைஃப் ஆஃப் திப்பு சுல்தான், த லெஜெண்டரி ரூரல் ஆஃப் மைசூர். ஸ்க்ரீன் பிளே யார் எழுதுறாங்கன்னா ஜான் பால். ஒயில் வயலார் மாதவன் குட்டி வாஸ் செட் டு டைரக்ட். ஸோ இதுதான் ஜான் பால் எழுத, வயலார் மாதவன் குட்டி டைரக்ட் பண்ண இந்த கேரக்டர். இதை வந்து கமலஹாசனை தவிர வேற யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஹூ அதர் தென் கமலஹாசன் கேன் புல் இட் ஆஃப் அப்படிங்கிறார் அவரு, கோகுலம் கோபாலன். பட் என்னன்னா ஹீரோயின் அதை வந்து அதை மட்டும் பண்ணாம அந்த சென்ட்ரல் கேரக்டரோட சேர்த்து சென்ட்ரல் கேரக்டர் கேஸ்டிங் ஆஃப் கமலஹாசன், who was described by Gopalan as the only actor capable of bringing Tipu Sultan complexity to the life. அதே மாதிரி ஃபீமேல் லீடு ஸ்மார்க்கட் ஸ்பெகுலேஷன் வித் ஸ்ரீதேவி among the actors considered for the pivotal role of உன்னியார்ச்சா. அந்த உன்னியார்ச்சாவை ஆட் பண்ணணும்னு பார்த்தாங்க. அப்படி ஆட் பண்ணி அவங்க திப்பு சுல்தானோட சேர்ந்து இந்த படத்தை எடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க. கமலஹாசன் கூட அதை வந்து உறுதிப்படுத்தியிருந்தார், இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தார். பட் சில காரணங்கள்னால 4 மாதங்கள் அதற்கான முயற்சி நடந்தது, அது நடக்கலை. Tipu Sultan biopic never materialized. The collaboration between Gopalan and Kamal Haasan found life in another form. 2015 வந்து தூங்காவனம் படம் வந்த பொழுது திருப்பி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அது காரணம் என்னன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். இது வந்து எப்படின்னா, ரிமைண்டர் குட்டாவின் டெஸ்ட்மெண்ட் சினிமாஸ் அன்பிரடிக்டபிள் ஜேர்னி, சினிமாவில் வந்து எது வேணாலும் நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் அதுக்கப்புறம் நிறையா கமல் படங்களை வந்து அவர் இப்போ கேரளாவில் வந்து கோகுலம் கோபாலன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். முக்கியமான விக்ரம்லாம் அவர் பண்ண படங்கள் தான். விக்ரம், இந்தியன் 2 எல்லாமே தொடர்ந்து கமல் படங்களை வந்து கேரளாவில், கமல் படங்கள்னு இல்லை, இப்போ வரக்கூடிய முக்கியமான படங்களை கோகுலம் கோபாலன் தான் கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு.